தேவனாகிய கர்த்தருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமை மாட்சிமை உண்டாவதாக. இந்த 11ஆம் மாதம் வரைக்கும் நம்மை அழைத்து வந்த தேவனுக்கு துதியும் கனமும் மாட்சிமை உண்டாவதாக. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய கரம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமென், அல்லேலூயா. இந்த மாதம் தேவன் அருளிய வாக்கு தத்தமானது அது எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Then it shall be to me a name of joy, a praise, and an honor before all the nations of the earth, who shall hear all the good that I do to them. They shall fear and tremble for all the goodness and for all the prosperity that I provide for them. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். எல்லோரும் கைகளை உயர்த்தி கண்களை மூடி வேத புத்தகத்தில் கரங்களை வைத்து ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தரே இயேசு என்னும் மகிமையுள்ள நாமத்தில் ராஜாதி ராஜனாம் கர்த்தாதி கர்த்தனாம் எங்கள் வார்த்தைகளின் தெய்வமான வார்த்தையானவரா கொடுக்கிற இந்த வாக்கு தத்தத்தை எல்லோரும் சொல்லுவோம். எனக்கென்றும் என் ஜீவித்தின் எல்லைகளுக்கென்றும் என் குடும்பத்திற்கென்றும் மேன்மையுள்ள எங்களது ஐக்கியத்திற்கென்றும் எங்கள் ஊழியத்திற்கென்றும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் உமது மகிமையுள்ள நாமத்தினால். கர்த்தரிவைகளை நாங்கள் சுதந்திரிக்கிற வேளை கர்த்தருடைய நாமம் மாத்திர மகிமைப்படும்படிக்கும் நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று அறியும்படிக்கும் நாங்கள் உம்முடையவர்கள் என்று அறியும்படிக்கும் இதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். அப்படியே ஆவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். So nice to see you in the presence of the Lord. தேவ சமூகத்திலே காண்பது சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 11ஆவது மாதம் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். அநேக வாக்குத்தத்தங்களை பெற்றோம். அநேக வாக்கு தத்தங்கள் நிறைவேறின. சில வாக்கு தத்தங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த 11 மாதம் வரைக்கும் அவர் அழைத்து வந்தது மிக கடுமையான காரியம். ஏனென்றால் ஒரு சிறிய காரியத்திற்கே நாம் கலங்கி போகிறவர்கள் என்றாலும் அவர் நம்மை கரம் பிடித்து சுமந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்போமானால் எவ்வளவு இனிமை. கஷ்டத்தை கடந்தோம், கண்ணீரை கடந்தோம், வேதனையை கடந்தோம். என்றாலும் அவர் ஒரு பொழுது நம்மை கைவிடாமல் ஒரு சந்தோஷம் நம்மை பின்தொடர்ந்து வந்தது. காரணம் அவருடைய வார்த்தைகள். ஆண்டவரை கத்த சொல்லுகிற வார்த்தை, இப்பொழுது கத்த ஒரு புதிய நன்மைகளினால் நம்மை நிரப்ப போகிறாராம். ஏன் அந்த நன்மையும் கீர்த்தியும்? இங்கு 3 முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் சொல்லப்படுகிறது. இது எப்படியா? மகிழ்ச்சியுள்ள ஒரு கீர்த்தி, the name of joy, a praise, புகழ்ச்சி, மகிமை. இது முக்கியமான ஆசீர்வாதம் என்னவென்றால் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக அது தேவனுக்கு மகிழ்ச்சியுள்ள ஒரு கீர்த்தியாய் மாறப்போகிறதா. என் பிள்ளை நான் ஆசீர்வதித்தேன், என்னுடைய பிள்ளைக்கு சமாதானம் அருளினேன், என்னுடைய பிள்ளைக்கு மகிமையை கொடுத்தேன் என்று அவருக்கு அது மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாய் மாறப்போகிறது. ஆமென் சொல்லுவோமே. அவரோடு உள்ள மகிழ்ச்சி அடைகிற அளவிற்கு நன்மை இருக்குமானால் அதை நமக்கு தருவது எவ்வளவு அவருக்கு பிரியம் என்று பாருங்களேன். அந்த மகிழ்ச்சியும் கீர்த்தியும் கர்த்தர் வாக்கு பண்ணினதை பெற்றுக்கொள்வதற்கு தான் நாம் அவருடைய பாதத்தில் அனுதினமும் நாம் காத்திருக்க வேண்டும். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார். மோசே இடத்தில் கர்த்தர் பேசுகிற பொழுது மோசே இன்னும் ஒரே ஒரு பெயர். ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் சொன்னார், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார்,
உன்னாலே ஜனங்கள், பூமியில் வானத்தின் கீழ் உள்ள ஜனங்கள் பயமும் திகிலும் அடைய போகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் முன்பதாக உன்னுடைய கீர்த்தியை நான் பெருக பண்ண போகிறேன். அவர்கள் மோசே என்ற பெயரை கேட்பார்கள், மோசேயினுடைய தேவனுடைய நாமத்தை கேட்பார்கள், அது நிமித்தம் பயந்து நடுங்குவார்களாம். அப்படிப்பட்ட கீர்த்தியை தான் கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிறார். அவரை பற்றி இருக்கிறவர்களுக்கு இவ்வளவு உன்னதமான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியுள்ள ஒரு கீர்த்தி, மகிழ்ச்சியுள்ள ஒரு புகழ்ச்சி, மகிழ்ச்சியுள்ள ஒரு மகிமையை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். யோசுவா என்னும் தீர்க்கதரிசிக்கு, யோசுவா என்னும் அந்த மனிதனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற பொழுது யோசுவா 6:27 பார்க்கிற பொழுது இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவருடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிச்சு. பாருங்கள், உபாகமத்திலே மோசேயிடத்தில் சொன்ன வார்த்தை யோசுவாவினிடத்தும் நிறைவேறுகிறது. மோசேயை பார்த்து சொன்னார், உன்னுடைய கீர்த்தி 10 உலக ஜனங்கள் எல்லாம் நடுங்குவார்கள். அதே வார்த்தையை யோசுவாவிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவிட்டே என்று. எப்படி? ஆண்டவர் மோசேயிடத்தில் சொன்னதை யோசுவாவிடத்தில் நிறைவேற்றினார். யோசுவாவை பார்த்து சொன்னார், யோசுவா பயப்படாதே, ஏதோ மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் என்றார். மோசையுடைய கீர்த்தியை அப்படி யோசுவாக்கும் செய்தார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம் அல்லவா? அவருடைய வார்த்தையை நம்புகிறோம் அல்லவா? முழுவதுமாய் நம்மை தாழ்த்துகிற பொழுது தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றத்தான் போகிறார். இந்த மாதம் தேவனுடைய வல்லமை இன்று முதல் கர்த்தர் நம்முடைய கீர்த்தி மகிழ்ச்சியையும் அவருடைய வல்லமையை பெருக பண்ணதான் போகிறார். விசுவாசிக்கிற யாவரும் அதை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். மகிமுள்ள தேவ பிரசன்னத்தை நான் ருசித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை நம்மளை கிரியை செய்ய போகிறது. 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது தாவீதினிடத்தில் கர்த்தர் சில அற்புதங்களை செய்தார். அந்த வசனம் சொல்லுகிறது, தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமானது. தேவன் அவனோடு கூட இருந்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஜாதிகளின் மேல் கர்த்தர் வர பண்ணினார். சத்துருக்கள் முன்பதாக எழும்பி நிற்கிறார்களோ, சத்துருவின் செயல் உன்னை சூழ்ந்திருக்கிறதோ, வார்த்தைகளினால் கொல்லப்பட்டிருக்கிறாயோ, மனுஷருடைய அவமானத்தில் சூழப்பட்டு இருக்கிறாயோ, பிசாசுடைய கிரிகளை தாங்க முடியாமல் உன்னுடைய வேதனை பெருகி இருக்கிறதோ, பயப்படாதே. கர்த்தர் தாவீது கருளின கிருபைகள் இந்த காலை வேளையில் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். தாவீதினுடைய கீர்த்தி, அவனுக்கு பயப்படுகிற பயம் சகல ஜாதிகளின் மேல் வந்தது. நடந்தது என்ன? பெலிஸ்தர்கள் வந்து பள்ளத்தாக்கில் இறங்கினார்கள். தாவீது தேவனிடத்தில் போய் விசாரிக்கிறார், ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்னார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாதே, பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே நெல். அந்த முசுக்கட்டை செடியிலே நுனியிலே ஒரு சத்தம், இரைச்சல் சத்தம் கேட்கும், அப்பொழுது போ, தேவன் உனக்கு முன்பதாய் சென்று இருப்பார் என்று. அந்த முசுக்கட்டை அந்த சத்தத்தை மாத்திரம் காத்து நாம் அவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டு இருப்பார் என்று. நண்பு பிள்ளையே, கர்த்தர் உனக்கு முன்பதாய் புறப்பட்டு போகிறார். அசைந்த எல்லா நிலைகளும் இப்பொழுது நொறுக்கப்பட போகிறது. உனக்கு விரோதமாக இருந்த சகலம் தெரிக்கப்பட்டு போகிறது. செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று, நீ கர்த்தருக்கு உத்தமனாய், அநேக ஜனங்களுக்கு முன்பாய் சார்ந்த குணம் உள்ளவனாய் அமர்ந்து கர்த்தர் இந்த பெரிய காரியத்தை செய்ய போகிறார். 2வது வாக்குத்தத்தத்தில் சொல்லப்படுகிறது, நான் உனக்கு செய்ய போகிற நன்மையை பூமி ஜனங்கள் எல்லாரும் கேட்கும் பொழுது அவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று. என்ன நன்மை இது? எரேமியா 32:42 சொல்லுகிறது, இந்த ஜனத்தின் மேல் பெரிய தீங்கு எல்லாம் வர பண்ணினது போல உங்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர பண்ணுவார். அநேக வேளையில் வாக்கு தத்தங்கள் வந்தவுடனே பலப்பட்டு விடுவோம். ஆனால் அது நிறைவேறாமல் சத்துரு வளர்ந்து கொண்டே செல்லுவார். மறைமுகமாக, நேரடியாக, ஆவியிலே, சரீரத்திலே, ஒவ்வொரு இடத்திலும் சாத்தானுடைய சேனை பெருகி கொண்டுதான் இருக்கும். அப்பொழுதெல்லாம் நாம் சோர்ந்து போவது உண்டு. என்றாலும் ஆண்டவர் சொல்லுகிறது, அது தேவனுடைய அனுமதி இல்லாமல் அந்த தீங்கு நமக்கு வரவில்லை. அதை கர்த்தர் எப்படி வர பண்ணினாரோ, அவர் சொல்லுகிற நன்மையையும் கர்த்தர் அப்படி நம்ம மத்தியில வர பண்ண போகிறார். அவர் கொடுக்கிற அந்த நன்மை மகிமையான நன்மை. அந்த நன்மையில் நம்பிக்கை உண்டா? சகரியா 9:12 சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை உடைய சிறைகளே, நம்பிக்கை உடையவனே என்று சொல்லவில்லை, சிறையை போல வாழ்க்கை, சிறைச்சாலை போல ஒரு வாழ்க்கை. இதோ இமை பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன், அற்ப காலம் உள்ள கோபத்தினால் இவை பொழுது உன்னை மறைத்தேன். இதோ சிறைப்பட்டு போனவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, நீ சிறைச்சாலையில் அடிப்பட்டவளாய், உன்னுடைய வாழ்க்கை நொந்து போனவளாய் இருக்கிற என் அன்பு குமாரத்தி, என் அன்பு மகனே, நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அரணுக்கு திரும்பு,
வாக்கு தத்தங்களின் தேவனுடைய அரணுக்கு திரும்பு. ரெட்டிப்பான நன்மை. இந்த செய்ய போகிற நன்மை இந்த பூமி ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படத்தான் போகிறார்கள். உலகம் பெருகுவது போல இருக்கும், ஜனங்கள் உனக்கு விரோதமாக இருப்பது போல இருக்கும், பிசாசு உனக்கு எதிரே காரியங்களை செய்வது போலதான் இருக்கும். ஆனால் சத்திய பிதா, சத்திய நேசர், ஆத்தும நேசர், நம்ம இரவும் பகலும் காத்து கொண்ட வாக்கு தத்தங்களின் தேவன், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவர், எல் எலியோன், மகா உன்னதமானவர், இந்த காலை வேளை இந்த நாளில் அவர் உனக்கு முன்பதாய் புறப்பட்டு இருக்கிறார். அரணுக்கு திரும்பு, ஆதி அன்பிற்கு திரும்பு. அவரிடத்தில் ஓடி வந்து அமர்ந்தேரு, அவரிடத்தில் ஓடி வந்து கதறு, அவரை நேசி, உன் அன்பை வெளிப்படுத்து, பணிந்து கொள், தொழுது கொள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். உன் விசுவாசத்தை பலப்படுத்தி புறப்பட்டு போ. தேவ மகிமை உன்னில் புறப்பட போகிறது. தேவ மகிமை உன்னில் எழும்ப போகிறது. கர்த்தருடைய கரம் உன்னில் எழும்ப போகிறது. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமி எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாக, புகழ்ச்சியாக, மகிமையாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். எழுந்து நிற்போமா? தேவ மகிமைக்குள்ளாக சில நிமிடங்களில் தேவனுடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆயத்தப்படுவோமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி. மகிவின் பிரசனம் இறங்கி இருக்கிறதற்காக நன்றி. எல்லோரும் ஆவில் நிறைந்து தேவனை ஸ்தோத்திரியுங்கள். யாரும் கண்களை திறக்க வேண்டாம், வேடிக்கை பார்க்க வேண்டாம். தேவனுடைய பிரசனம் இறங்கி வந்திருக்கிறது. அவருடைய நாமம் அதிசயமானவர், அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் உன்னுடைய நாமத்தை ஜனங்கள் பயந்து நடுங்கும்படி செய்ய போகிறார். ரீஷா டேகா பூஷடரமா. நாவுகளை திறந்து முடிந்தால் முழங்கார் படியிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய சமூகத்தில் பிரசனம் இறங்கி வரட்டும். இப்பொழுது மகிமை காணப்பட போகிறது. ஹல்லேலூயா லார்ட், ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவரே, இறங்கி வந்ததற்காக நன்றி. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. மகிமையின் தேவனே உமக்கு நன்றி. இறங்கி வந்ததற்காக ஸ்தோத்திரம். தேவ மகிமை ஒவ்வொரு இடத்திலும் இறங்கி வருவதாக. நன்மைகளின் தேவனே இறங்கி வந்தருளும். பரிசுத்த பிதாவே இறங்கி வந்தருளும். உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளும்படிக்கு பிள்ளைகள் ஒவ்வொருடைய விசுவாசத்தை இயேசுவின் நாமத்தை பலப்படுத்தி நான் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துவீராக. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அந்த விடுதலை இப்பொழுது காணப்படுவதாக. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அந்த மெய்யான விடுதலை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு இடத்தில் காணப்படுவதாக. பொல்லாத ஈன பிசாசை ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு ஆத்துமாவிலும், ஒவ்வொரு சரீரத்திலும் இப்பொழுது தேவ வல்லமை அக்கினியாய் இறங்குவதாக, இறங்குவதாக. The fire of the Lord descend on everyone. The fresh fire descend on everyone. Shata kadara, latara tigada shariria, iti krekada shatara bukara, latara shatidi kara shatirio, lapradu gavancha gavada galabradu shidiria. The deliverance in the mighty name of Jesus. Deliverance in the mighty name of Jesus. Deliverance in the mighty name of Jesus. Shita kavatura, lata krabudishi tiriodara, lita kradara shatalaria. The mighty power descend on everyone. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஒவ்வொரு ஸ்தலத்திலும் அக்கினி தாழல், ஒவ்வொரு இல்லத்திலும் தேவனுடைய அக்கினி தாழல், ஒவ்வொரு இடத்திலும் காயம் நிறைந்த கரங்கள், சுகமளிக்கிற தேவனுடைய கரம் ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொரு பெரியவர் மீதும், ஒவ்வொரு வாலிபர் மீதும், ஒவ்வொரு சகோதரியின் மீதும், ஒவ்வொரு சகோதரன் மேலும், ஒவ்வொரு கரத்திலும் இப்பொழுது வல்லமையாய் 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 இறங்குகிறதற்காக நன்றி. உங்களுடைய நன்மை காணப்பட போகிறதற்காக நன்றி. உங்களுடைய கீர்த்தியுள்ள மகிழ்ச்சி ஒவ்வொருவர் மேலும், உங்களுடைய புகழ்ச்சி ஒவ்வொருவர் மேலும், உமது நன்மை ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொரு மகிமை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. அவிசுவாசத்தின் ஆவிகள் நிர்மூலமாகி போகட்டும். இந்த வாக்கு தத்தங்கள் செயல்படும்படிக்கு எங்கள் ஆத்துமாவை திறக்கிறோம், ஆவியை திறக்கிறோம், உங்கள் இல்லத்தை திறக்கிறோம். மகிமை இறங்குவதாக, மகிமை இறங்குவதாக. இயேசுவின் மகிமையுள்ள நாமத்தில், மகிமையுள்ள நாமத்தில் ஒவ்வொருவருமே இயேசுவின் நாமத்தில் நாவுகள் திறக்கட்டும், இருதயங்கள் திறக்கட்டும். மகிமையுள்ள வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கையிடுங்கள். வார்த்தைகளில் தேவனை அறிக்கையிடுங்கள். ரிஷி கிதியோ கபராஷரபா. His name is wonderful, mighty God, mighty God, wonderful God. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. புதிதான கிருபைகளினால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Jesus. ஒரு லைட் கிரீன் வஸ்திரம் அணிந்த ஒருவர் உண்டு. கைகளை காண்பிக்க முடியுமா? Someone is having a light green shade dress. அணிந்திருக்கிறவர்கள் தயவாக உங்கள் கைகளை காண்பீங்கள், தாமதிக்காமல் காண்பீங்கள். Thank you Holy Spirit.
தேவ வல்லமை, தேவ வல்லமை. Thank you, Jesus. Thank you, Jesus. Someone is having a light green shaded dress. Thank you, Jesus. Praise God. உடனே கைகளை காண்பீங்கள். Thank you, Lord. Thank you, Holy Spirit. God is moving. God is moving. God is moving. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Jesus. கவனிக்கிறீர்களா? Thank you, Jesus. A light green shade. Someone's having a shawl or a dress. Thank you, Jesus. முடிந்தவனே தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். பிரதர் வேதநாயகம், பிரதர் வேதநாயகம், உங்களுடைய கட்டிலின் மேல் அமர்ந்து கொண்டு வியாதி படுக்கை நீங்கள் அமர்ந்து நீங்கள் கண் கலங்கி கண்ணீரோடு இருந்து கொண்டு இந்த ஒளி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன். இப்பொழுதே அந்த கால்களில் இருக்கிற அந்த கொடுமையான அந்த புண்கள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தினால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்கள் அருகில் நின்று சுகமாக்குகிறார். God is sending healing touch through your legs. இந்த கால்களின் வேதனைகள் எல்லாம் மாறுகிறது. அந்த கால் எடுக்கப்படுவது இல்லை. தேவன் அதை சுகமாக்கினார். உங்கள் கண்ணீரை கர்த்தர் கண்ட சுகமாக்குகிறார். நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு. நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. உடைய வல்லமை நிறைந்த கரம் தொடுவதாக, வல்லமை நிறைந்த கரம் தொடுவதாக, உடைய பிரசன்னம் ஒவ்வொரு ஸ்தலத்திலும் காணப்படுவதாக, உடைய மகிமை காணப்படுவதாக. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிற 2 பேரை பார்க்கிறேன். கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற 2 பேர். கைகளை காண்பீங்களே. Thank you, Holy Spirit. ஆவியானவருடைய தொடுதலோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற 2 பேர். தயவு செய்து உடனடியாக கைகளை காண்பீங்கள். நமக்கு சபையில். Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Jesus. கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தை காத்திருக்கிற 2 பேர். தேவனுடைய வல்லமை உங்களை தொடப்போகிறது. Thank you, Lord. Yes. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. கர்த்தர் நம்முடைய கண்ணீர் காண்பிக்கிறார். கண்ணீரை காண்பிக்கிறார். Thank you, Jesus. Yeah. Praise the Lord. And one more. இன்னும் ஒருவர் உண்டு. Thank you, Holy Spirit. கண்ணீரை காண்கிற தேவன். கண்ணீரை காண்கிற தேவன். Hallelujah, Lord. தேவ மகிமை இறங்குவதாக, கர்த்தருடைய கரம் தொடுவதாக. இந்த காலை வேளை தேவ பிரசன்னம், கர்த்தருடைய ஆவியானவரே, கண்ணீரின் அர்த்தங்களை அறிந்தவர் நீர். இப்பொழுது மகளுடைய கண்ணீரை கர்த்தர் இப்பொழுது துடைத்து போடுவீராக. ஆதி அன்பிற்கும் ஆதி கிறிஸ்துவின் அன்பிற்கும் சிலுவைக்கும் திரும்பி உம்முடைய அன்பை ருசிப்பதற்கு இன்று கிருபை பாராட்டு. உள்ளத்தில் எல்லாம் அன்பினால் நிரப்பும், கிருபையினால் நிரப்பும், பரிசுத்தத்தினால் நிரப்பும், ஆளுகை செய்தர்கள். நன்றி. கட்டுகளுக்கு விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி. புதிய காரியங்கள் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் நம்முடைய சிரசின் மேலே கைகளை வைத்துக் கொள்வோம். ஆவியானவரே, கைகளை வைத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருமே தேவனுடைய மகிமை சம்பூரணமாய் விளங்கட்டும். உம்முடைய வார்த்தை, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய பரிசுத்தம், உமது தாழ்மை, உமது புகழ்ச்சி, உமது கீர்த்தி என் பிள்ளைகள் ஒவ்வொருவருமே தங்குவதாக. இயேசு அரணிக்க ஊழியத்தில் பொறுப்படுத்த செய்கிற ஒவ்வொருவரும் இந்த வருடத்தை தங்கள் கனிகளை ருசிக்கும்படி புசிக்கும்படி கிருபை பாராட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே தெய்வ மகிமை இறங்கட்டும் ராஜா. இந்த மாதம் முழுவதும் பரிசுத்தத்தினால் அலங்கரியும், கிருபையினால் அலங்கரியும், உம்முடைய ஐஸ்வர்யத்தினால் அலங்கரித்தருளும், உம்முடைய அலங்காரத்தினால், பரிசுத்த அலங்காரத்தினால் அலங்கரித்தருளும். திவ்ய மகிமைக்குள் நாங்கள் இயேசுவின் நாமத்தை பிரவேசிக்கிறோம். இதை பார்க்கிறவர்கள், பங்கெடுத்தவர்கள் ஆசீர்வதித்தருளும். ஊழியத்தின் பல பகுதிகளும், ஒவ்வொரு பகுதிகளும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் நித்திய ஆசீர்வாதம் தங்கபடி ஆசீர்வதிக்கிறோம். பிசாசின் கிரியைகளை, ஏவல்களை, பில்லிசுனிய கட்டுகளை, எதிராய் செயல்படுகிற எல்லா கிரிகளை, மறைமுகமான பாவங்களை, துரோகங்களை, அசுத்த கிரிகளினுடைய ஆவிகளை, துரோகங்களை, பிசாசின் கிரிகளுடைய அந்தகாரத்தின் கிரிகளை எங்கள் ராஜாதி ராஜனாம், கர்த்தாதி கர்த்தனாம், சிலுவையில் ஜெயம் சிறந்த இயேசுவின் நாமத்தில் அவள் எரித்து சாம்பலாக்கி 7 மடங்கு திருப்பி அனுப்புகிறோம். தோற்று போவானா. தேவனாகிய கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ராஜா, எங்கள் இல்லங்களிலும் எங்கள் உள்ளங்களிலும் உங்களுடைய வார்த்தை எழுதுகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆசீர்வதித்திரும் நாம மகிமைப்படுவதாக. எல்லா நாமத்துக்கு மேலான உமது நாமத்தை உயர்த்தி வாழ்த்தி பணிந்து தொழுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தை ஜெபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதங்களை, வெற்றிகளை, நன்மைகளை, கிருபைகளை, காருண்யங்களை சுதந்திரித்து பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் இரக்கத்தின் பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், ஆசீர்வாதமும், சமாதானமும், சுகமும், வழி நடத்துதலும் நம் அனைவரோடும், நம்மை விட்டு பிரிந்த எல்லா தேவ பிள்ளைகளோடும், சகல பரிசுத்தவான்களோடும்
இன்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லும், தேவரீர் என்னை ஆசீர்வதியும், நெல்லைகளை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காத்தருளும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இம்மானுவேல், கர்த்தரே தேவன். God bless you all. Amen.